ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு தான் போகிறோம். சம்மர் வந்துட்டாலே நம்மளுக்கு எங்கே போகிறது அப்படின்றது தெரியாது. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுற பிளேசஸ்க்கு தான் போகிறோம். இது எங்கள் வீட்டிலேருந்து அரௌண்ட் ஒரு 14 to 16 கிலோமீட்டர்ஸ் காமிச்சிச்சு. ஸோ நம்ம வந்து ஒண்டர்லா புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க ஒண்டர்லா தான் போகிறோம். ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. போகிற வழியெலாம் கொஞ்சம் காடாக இருந்துச்சு. திருப்பூர் ஒரு சைடு கட்டாகிறப்ப ஸோ அந்த காடாக இருந்துச்சு. பட் ஆனால் வந்து அங்கங்கே ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ சேஃபான ஏரியா தான். ஸோ உள்ளே என்டர் ஆனோடனே ரொம்ப ஒயிட் ஸ்பேஸ் இருந்துச்சு பார்க்கிங்க்கு. ஸோ எவ்வளோ காசு இருந்தாலும் நம்ம ஈஸியாக பார்க் பண்ணிவிட்டு போயிடலாம். பார்க்கிங் டென்ஷன் கொஞ்சம் கூட கிடையாது. ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. நாங்கள் வீக்கெண்டில் போனனால ரொம்ப க்ரௌடியாக இருந்துச்சு. பட் ஆனால் அதுதான் நல்லா இருந்துச்சு. எல்லாத்தோட ஜாலியாக ப்ளே பண்ணுறதுக்கு கிட்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. ஃபஸ்ட்டு இங்கே என்டர் ஆனோடனே ஒரு ஃபவுண்டைன் மாதிரி அழகாக வச்சுருந்தாங்க. இந்த ஃபவுண்டைன் வந்து நைட்டு பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஜெயிண்ட் வீலோட. இதுதான் டிக்கெட் கவுண்டிங் ஏரியா. நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரம்ஜான் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கா. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஆன்லைனில் புக் பண்ணால் 1 day ப்ரியராக புக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அந்த ரம்ஜான் ஆஃபரை வந்து யூஸ் பண்ண முடியுமா. எங்களுக்கு தெரியல. அங்கே போயிட்டு நாங்கள் புக் பண்ணனால டிக்கெட் அஸ் யூஷுவல் வந்து 1800 அரௌண்ட் வந்துச்சு அடல்ட்டுக்கு. நீங்கள் வீட்டிலே நாளே பண்ணியிருந்தீங்கன்னா 1200 அந்த ரேஞ்சஸ் வந்திருக்கும். ஸோ ஒரு 500 சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஃபாஸ்ட் ட்ராக் தனியாக இருக்குது. அது எக்ஸ்ட்ரா 200 பே பண்ணணும். லாக்கர்ஸ் வந்து ஒரு லாக்கருக்கு 350 சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபைனலாக வந்து நம்மளுக்கு அந்த 50 ருபீஸை ரீஃபண்ட் பண்ணுவாங்களாம். ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து அங்கேயே விற்றாங்க. ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைனா அங்கே வந்து கூட வாங்கிக்கலாம். என்னைய கேட்டால் பெட்டர் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக தான் இருந்துச்சு. அப்புறம் டிக்கெட் கவுண்டர்லேயே ஃபுட்டு வேணும்னா ஃபுட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். அங்கே என்னென்னா காம்போ ஆஃபர் கொடுப்பாங்க. அதாவது சிக்கன் பிரியாணிக்கு கெபாப் அந்த மாதிரி கொடுப்பாங்க. பட் ஆனால் வந்து நீங்கள் அங்கே போய் வாங்கினீங்க அப்படின்னா கெபாப் இருக்காது. ஜஸ்ட் சிக்கன் பிரியாணி மட்டும்தான் இருக்கும். ஒரு சிக்கன் பிரியாணி 320 சம்திங் இருந்துச்சு. கிட்ஸுக்கு நிறையா ரைட்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி பெரியவங்க அடல்ட்டுக்கும் நிறையா ரைட்ஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்றத ஒரு ஓவர் வியூவாக பார்த்தோம். ஜெயிண்ட் வீல் இல்லை, பட் மற்றது எல்லாமே இருந்துச்சு. இந்த ரோலர் கோஸ்டர் தாங்க மஸ்ட் ட்ரை அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஸ்பின் பண்ணி சூப்பராக போச்சு. இந்த ரைடு வந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ஃபஸ்ட்டு போகும், அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸில் போகும். நல்லா இருந்துச்சு. கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் இன்னொரு ரைடு வந்து ரோப் கார் மாதிரி ஒரு ரைடு இருந்துச்சு. ஸ்லோவாக போகிற ரைடு. ஸோ பெரியவங்க வந்துருந்தாங்க அப்படின்னா இந்த ரைடை நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். இந்த ஸ்கை ரயில் அப்படி சொல்லிட்டு இது ரொம்ப ஸ்மூத்தாக போகும். உள்ளே உட்காந்துருக்கிறது அந்த ஹைட்டுன்ற ஃபீலே நம்மளுக்கு இருக்காது. இது என்டையர் ஒண்டர்லாவை வந்து நம்ம பார்க்கலாம். என்னென்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் மார்னிங் ஃபஸ்ட்டு போய் இந்த ரைடை ஃபஸ்ட்டு போயிட்டிங்கன்னா எது எங்கெங்கே இருக்குது அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிரும். இந்த ரைடு வந்து அப்படியே நின்றுக்கிட்டே போகிற மாதிரி இருந்துச்சுங்க. ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. நிறையா ரைட்ஸ், அடல்ட்டுக்கான ரைட்ஸ் நிறையா த்ரில்லிங்காக இருக்கும். அதே சமயம் கிட்ஸுக்கான ரைடு வந்துச்சு. இந்த ஸ்லைடு பார்த்திங்கன்னா நின்றுட்டு போகிற ஸ்லைடு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு தீம் பார்க் இது தான் வந்திருக்குன்றது நினைக்கிறேன். இந்த கிட்ஸுக்கான ஏரியா தனியாக கொடுத்துருந்தாங்கங்க. அவங்களுக்கும் ஜெயிண்ட் வீல் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி அப் டவுன் போகிற மாதிரி அந்த ரைட் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் புதுசாக இருந்துச்சு. நம்ம நார்மலாக போகிற தீம் பார்க்ஸ்லாம் இதெல்லாம் இல்லை. அப்புறம் இந்த ரைடும் ஒன்று புதுசாக இருந்துச்சு. கிட்ஸ்க்கான ஃபயர் இன்ஜின் ட்ரக் மாதிரி அப் டவுன் மேலே போயிட்டு வந்துச்சு. ஸோ கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அது தண்ணி அடிச்சுட்டு. ஸோ அந்த நைட் டைம் வந்து இது எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அந்த லைட்டிங் எஃபெக்டோட. இது நார்மலாக நம்மளுக்கு மால்லலாம் இருக்கும்ல, ஸோ அந்த ரைடு. அதோட டேஷிங் கார்ஸ் இருந்துச்சு. நிறையா ரைட்ஸ் இருந்துச்சுங்க. இந்த காமனாக வந்து ஃபுட் கோர்ட் இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே வந்து லாக்கர், ரெஸ்ட் ரூம், ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்ஸ் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் பண்ணிவிட்டு வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்துடலாம். ஏன்னா அது பக்கத்துலேயே தான் வாட்டர் பார்க் இருக்குது. ஒவ்வொரு 1 hourக்கு ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு வேவ் வச்சுருந்தாங்க. அந்த வேவ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சாங் போட்டு இண்டிகேட் பண்ணாங்க, இந்த மாதிரி வேவ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு. வேவ் முடித்த நெக்ஸ்ட்டு வந்து ரெயின் டான்ஸ் இருந்துச்சு. ஸோ ஆல்டர்னேட்டிவாக இது முடிஞ்சோடனே அது முடிஞ்சோடனே இது அப்படின்றது டைம் வந்து நல்லா போயிட்டே இருந்துச்சு. வாட்டர் கேம்ஸ் நிறைய இருந்துச்சுங்க கிட்ஸுக்கு. நான் சொன்னேன் இதுதான் ஸ்கை ரயிலுங்க. இதில் போனீங்கன்னா எல்லா என்டையர் ஒண்டர்லாமே நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். பயப்படுறவங்க ரைட்ஸ்க்கு மெயினாக பெரியவங்க வந்து இந்த ரயிலில் போகலாங்க. வந்ததுக்கு அவங்க ஆசைப்படுவாங்களே இந்த மாதிரி நம்மளும் ரைட்ஸ் போகணும்னு சொல்லிட்டு. ஸோ கிட்ஸை கூட்டிகிட்டு கூட போகலாம். சின்ன கை குழந்தைங்க கூட நம்ம ரைட்ஸ் போக முடியாதுல்ல, அந்த மாதிரி ரைட்ஸ்க்கு அதில் போகலாம்.
அப்புறம் இந்த ஜெயிண்ட் வீல்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக தாங்க சுற்றுச்சு. கிட்ஸ் வந்து சில ரைட்ஸ்க்கெலாம் பயப்படுவாங்கள்ல, ஸோ இதுக்கெலாம் அவங்க பயப்படவே மாட்டாங்க. த்ரில்லிங்காக என்ஜாய் பண்ணுற கிட்ஸ் இருப்பாங்களா, அவங்களுக்குலாம் இந்த ரைட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஃபயர் என்ஜினும் வந்து மாலுக்கு போனாலே கிட்ஸ் விளையாடுற ஃபஸ்ட்டு கேம் இதுவாக தான் இருக்கும். ஃபயர் என்ஜின் அந்த வாட்டரை வந்து அந்த ஃபயர் கிட்ட இது பண்ணி விளையாடுறது. ஸோ இது என்ஜாய் பண்ணுவாங்க. த்ரில்லிங்காக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற கிட்ஸ்க்கு வந்து இந்த மினி ஸ்பின் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. என்கிட்டே வந்து இது வந்து ஒரு 5 to 6 டைம்ஸ் போயிட்டாங்க. நிறைய கிட்ஸ் வந்து இந்த ரைடுக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா எந்த தீம் பார்க்லேயுமே இல்லை. இந்த ரோலர் கோஸ்டரோட சவுண்டு தாங்க செம்ம சவுண்டு, அந்த அளவுக்கு போச்சு. நிறையா ரவுண்ட் பண்ணி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். த்ரில்லிங்கான லவர்ஸ்க்கெலாம் இந்த ரோலர் கோஸ்டர் ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். அப்புறம் ஃபைனலாக டேஷிங் கார்ஸ் எப்பயுமே இருக்கிறது எல்லாத்தோட ஃபேவரெட். ஸோ அதுக்கு போனோம். இந்த மாதிரி மால்ஸில் இருக்க கேம்ஸ் எல்லாமே வந்து கிட்ஸ்க்கு ஃபைனலாக எண்டப் ஆகிறப்ப இந்த ரைட்ஸ்லாம் கூட்டிகிட்டு போனோம். என்ஜாய் பண்ணாங்க. திரும்பி ஒருக்க மார்னிங் ஒன்ஸ் போனாங்க, நைட் ஒர்க்க போனாங்க. அப்புறம் இந்த ரைடு திரும்பி போயிட்டு இருந்தாங்க. இது ரொம்ப நான் மஸ்ட் ட்ரை ரைட்னால் இந்த சொல்லுவேன். எல்லா கிட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்க ரைடை வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. 7 o'clock எண்ட் ஆகிறது 7:30 வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏதோ ஒரு ரைடு ஓடலையாம், ஸோ அதனால் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு 7:30 வந்து வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ கிட்ஸ் இன்னும் ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரைடு வந்து எல்லா தீம் பார்க்லையும் இருக்கிற காமனான ரைடு, எல்லா கிட்ஸ்க்கும் ஃபேவரெட்டு. ஸோ இதை வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஃபைனலாக வந்து எண்டப் பண்ணுறதுக்கு ஒரு டிஜே பார்ட்டி வச்சுருந்தாங்க. எல்லோரும் செம்ம வைப் பண்ணாங்க, நல்லா டான்ஸ் பண்ணி அந்த டேவை வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. ஃபைனல் எண்டிங் தான் செம்மையாக இருந்துச்சு. அந்த சாங் செலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் ஹாப்பியாக வந்து அப்புறம் அவங்க கேம்ஸ் இருந்துச்சு, இந்த பால் போடுற கேம்ஸ், அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு 8 o'clock எண்டப் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பபாய், see you on the next interesting video.